பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் அவனி மூவிஸ் சுந்தர் சி தயாரிப்பில் அஸ்வின் கந்தசாமி இயக்கம் சாம் சிஎஸ் இசையில் டபுள் ஆக்குபென்சி ஜூன் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்றைக்கி நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்லேயே வெளியாக இருக்கிற பெத்தி படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் ஏன் நம்ம இந்தியாவுடைய வரைபடத்திலேயே இல்லாத ஒரு கிராமம் ஆந்திராவில் இருக்குது. அந்த கிராமத்துக்கு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மலை கிராமம் மாதிரி தான் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் மட்டும்தான் போகுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாரும் வேலைக்கு போகணும் பக்கத்து ஊருக்கு அப்படின்னா கூட அந்த மலைக்காட்டு வெளியே தான் இவங்க எல்லாரும் குடும்பமாக நடந்து போகிறாங்க வேலைக்கு. அதனால் வேலை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸே அங்கே கிடையாது. எங்களுக்கு இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது இல்லையா, அதை செஞ்சு ட்ரெயின் அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது நிறுத்துங்க, நாங்கள் அதில் ஏரியாவது பக்கத்து ஊருக்கு போய்ப்போம் அப்படின்னா அது நடந்த பாடு கிடையாது. இவங்களும் 30 வருஷத்துக்கு மேலே கவர்மெண்ட் கிட்ட மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுடைய காதில் இந்த விஷயங்கள்லாம் பதியவே கிடையாது. ஒரு கட்டத்தில் முதல்ல தனக்கு அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிவிட்டு தன்னுடைய கிராமத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணால் தான் இந்த விஷயத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும், நம்ம ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கதாநாயகனை களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. 2021 உப்பண்ணா அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்த புஜ்ஜி பாபு சனாவுடைய அடுத்த படம் தான் இது. ஒரு இயக்குனர் அவர் நினைக்கிறத தாராளமாக எடுக்கலாம், ஆனால் நினைச்சதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்படித்தான் எடுத்து வச்சிருக்காப்புல இந்த படத்தை அவர். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாக ஒரு இடத்துல ஒரு வசனம் ஒன்று வருது, ஏன்பா உங்கள் ஊருக்கு தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சுல, அப்புறத்துக்கு இன்னும் இத்தனை கிலோமீட்டர் நடந்தே கூட்டு வந்த அப்படின்னு பொம்மன் இராணி ஒரு கதாபாத்திரத்துக்கிட்ட கேட்கும்போது, சார் அப்படி வந்தால் மட்டும்தானே சார் இத்தனை வருஷமாக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது உங்களாலையும் உணர்ந்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரம் திருப்பி சொல்கிற அந்த ஒரு வரி பதில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த மொத்த பெத்தி கதையை. அப்படி தான் நீங்கள் சொல்லணும். இது ஒரு தெலுங்கு படம், அதுவும் மாஸ் மசாலா ஆக்ஷன் படம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் மாஸ் ஹீரோ படங்களில் ஆக்ஷன் பிளாக்ஸ் எப்படி அதகலமாக தெரிக்க விட்டுருப்பாங்களோ அந்த மாதிரியே இந்த படத்துலையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அதகலமாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டாங்களோ அப்படிங்கிற கதையா. ஹீரோ சூப்பர்மேன் மாதிரிலாம் பறக்கிறாப்ல, அது வேற மேட்ரு. ஆனாலும் நிறைய ரோப் சீக்வன்ஸ் தான் அதகலமாக அடித்து துவச்சி பறக்க விட்டுருக்காங்க எல்லாத்தையும். குறிப்பாக டெட் பாடியை வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எப்படி வித்தியாசமாக அப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதா நமக்கு தெரியல. அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அழகாகவே கம்போஸ் பண்ணப்பட்டிருந்தது. ஏன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக நல்லாவே கொண்டு வந்தாங்க இவங்க. இது ரத்னவேலுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ஆகட்டும், நவீன் நூலியுடைய கட்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ஆகட்டும்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீட்டாக கொடுத்து டெக்னிக்கலி சவுண்டாகத்தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாகவே இதனுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா ராம் சரணுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். ஏங்க சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு மனுஷன் ஒரு ஹீரோ உண்மையாக இதுக்கு மேலே ஒன்றையுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ நம்ம சில விமர்சனங்களில் சொல்கிறது உண்டு, சார் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க சார், ஆனால் இவ்வளோ ஒரு எஃபர்ட் இருக்குது தெரியுமா அப்படின்னு. இதில் அப்படிலாம் சொல்ல முடியாது. எஃபர்ட்லெஸ்லாம் எங்கேயும் தெரியல. அந்த மனுஷன் உயிரை விட்டு பண்ணியிருக்காப்புல. தான் ஃபேன்ஸை எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ராம் சரண் இதில் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அது அவருடைய மாசான ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், கிளாஸான ஒரு சைடில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காப்புல. ஆனால் எவ்ரிதிங் வென்ட் இன் வெயின் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இந்த படம் கடைசியாக வந்திருக்கு. அவருக்கு அடுத்து எப்படி சார்பட்டா பரம்பரையில் ரங்கன் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பசுபதி கிட்ட மாட்டுச்சோ அந்த மாதிரியே இந்த படத்தில் சிவராஜ்குமாருக்கு ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கணக்கச்சிதமாக அவர் கொண்டு வந்திருக்காரு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இவங்க 2 பேருக்கு அடுத்து இந்த படத்தில் சூப்பராக எழுதப்பட்ட ஒரு சின்ன கதாபாத்திரம், பட் ரொம்ப நல்ல கதாபாத்திரம் எது அப்படின்னா ஜெகபதி பாபுடைய கதாபாத்திரம். அதை ஜெகபதி பாபு ரொம்ப அழகாக பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது, மனுஷன் ஆக்சுவலி நல்ல ஆக்டர் போலங்க. நம்ம ஊரில் தான் எப்போ பார்த்தாலும் கார்பரேட்டர்களுக்கு அவரை கூப்பிட்டு ரேமன் கோட் சூட்டை மாட்டி விட்டு ஒரு மிச்சர் போட்டு அந்த கையில் கொடுத்து விட்டுறாங்க, சும்மாவே சுற்றுங்கன்னு. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் போல் அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அந்த கிடைச்ச சின்ன ஸ்பேஸில் இந்த 3 கதாபாத்திரங்கள், இந்த 3 ஆர்டிஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா திவ்யந்தி ஆகட்டும், பொம்மன் இராணி ஆகட்டும், ஜான்வி கபூர் ஆகட்டும், விஜய் சந்திரசேகர் ஆகட்டும், எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல்ல ஒரு கதையை ஆரம்பிச்சிங்கன்னா அதை நேர்கோட்டில் கரெக்டாக சொல்லணும். படம் ஆரம்பிக்கும் போதே எங்கள் 130 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் ஒலிம்பிக்கில் 2 கோல்டு மெடல் தானே கிடைக்கும். நம்ம என்ன கோச் பண்ணுறோம், என்ன ட்ரெயின் பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குதா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, யார் இப்போ இந்தியாவுக்கு அடுத்த மெடல்களை வாங்கி தர போகிறா, இல்லை யார் ட்ரெயின் பண்ண போகிறா அப்படின்னு ஒரே பரபரப்பாக ஆரம்பிக்கிறாங்க கதையை. ஆனால் அதை அங்கேயே விட்டுறாங்க.
அதுக்கப்புறம் 30 வருஷமாக எங்கள் ஊரில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியே கிடையாது, எப்போ தான் கொடுப்பீங்க, இந்த ரயில்வே ட்ராக்கில் வண்டியாவது போகும்போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி எதுவுமே பலிக்காமல் போக, இல்லை நம்ம தனக்குன்னு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி தான் கிராமம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் நமக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ களத்தில் இறங்குறாரு அப்படின்னு இன்னொரு ட்ராக்கை ஓட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ திடீர்னு பெரிய கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிறாங்க, திடீர்னு பெரிய கட்டாகுஸ்தி வீரர் அப்படிங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அவர் தான் பெரிய ஸ்பிரிண்டர் அப்படிங்கிறாங்க. எப்பா ஏதாவது ஒன்று கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு லைனில் உருப்படியாக சொல்லுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு அது மாட்டுக்கு அவுத்துக்கிட்ட கலந்த மாதிரி 4 பக்கம் ஓடுது கதை. இப்போ எதை நம்ம ஃபாலோ பண்ணுறது, எதை தான் சொல்ல வராங்க அப்படிங்கிறதே நமக்கு கன்ஃபியூஷனாக போகுது. படத்தில் பார்த்து முடிக்கும்போது அதுதான் படத்துடைய முதல் பிரச்சனை. இப்போ கதாபாத்திர வடிவமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ சொல்கிறாப்புல ஹீரோயின் கிட்ட ஒரு டைலாக்கு, சில பேர் காதலை பூக்கள் கொடுத்து சொல்லுவாங்களாம், சில பேர் காதலை கிஃப்ட் கொடுத்து சொல்லுவாங்களாம், ஆனால் ஹீரோ யாராக இருந்தாலும் இழுத்து பிடிச்சி முத்தம் கொடுத்து தான் சொல்லுவாப்பிலையாம். அவர் கதாபாத்திர வடிவமைப்பே அப்படி. ஹீரோயின் இப்படிப்பட்ட ஆளுங்கிறீங்க. அந்த அம்மா கதாபாத்திர வடிவமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வடிவமைப்பு அது. ஏன்னா அந்த அம்மா ஹீரோவே இல்லாமல் தாலி எடுத்து தனியாக கூட கழுத்தில் கட்டிக்கிறமாமா, ஆனால் தாவணியை மட்டும் கட்டவே கட்டாதாம்மா. கால் சீட்டு வாங்கும் போதே, மேடம் படத்தில் நீங்கள் தாவணி கட்டி தான் வர்றீங்க, ஆனால் கட்டவே கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் கால் சீட்டே வாங்கியிருக்காங்க. அது அப்படி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு. படத்தை பாருங்கள், நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். படம் முழுக்க அவங்க அப்படித்தான் வர்றாங்க. தாவணி கட்டினதா ஒரு காட்சியும் கிடையாது, ஆனால் அவங்க கூட 10 பொண்ணுங்க எப்பயுமே சுற்றுது, எல்லாமே நீட்டாக அழகாக தாவணி கட்டிட்டு வர்றாங்க, இவங்க மட்டும் கட்டாமே தான் வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அது. திவ்யந்துவை எங்கேயுமே பெருசாக யூஸ் பண்ணல. ஆரம்பத்தில் ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கார்ல வில்லை மாதிரி அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே லூஸில் விட்டாங்க அவரை. ஆம்ப்ரோஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்தது, ஆக்சுவலி ஒரு நல்ல கேரக்டரைசேஷனு. ஆனால் ஹீரோ தான் 10 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்போட்டை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் ஆம்ப்ரோஸை நீங்கள் டெவலப் பண்ணுறது, அதனால் அதையும் விட்டாங்க காற்றுல. இந்த படத்தில் எமோஷனலாக கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய காட்சி அமைப்புகள், நம்மளை பெருசாக ஒரு இம்பேக்டை கொடுக்கறதுக்கான பல காட்சி அமைப்புகள் இருந்தும் இவங்க ஊரை சுற்றி தேர் இழுத்து மெதுவாக சுற்றி வந்ததில் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே செழிப்பு திட்டி போய் ஆட போவாங்கப்பா படத்தை முடிங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறோம். நமக்கு எந்த ஒரு எமோஷனல் கனெக்டும் பெருசாக அந்த படத்தில் இல்லை. இதை தாண்டி 3 மணி நேரம் 9 நிமிஷம் அந்த படம் ஓடுது. கொஞ்சம் அசந்து கண்ணை மூடிட்டிங்கன்னா அடுத்த சோடு தான் உட்காந்துருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4 மணி நேரத்துக்கு மேலே படம் ஓடுதுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஜவ்வா போகுது படம், எப்படா முடியும் அப்படிங்கிற அளவில். இதுவும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக நம்மளை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம் தான் இந்த பெத்தி. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இதில் 2-3 கிஸ்ஸிங் சீன் இருக்குது, மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இந்த படம் UA 16+, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நான் சத்தியத்தில் நேற்று நைட்டே பார்த்துட்டேன், தெலுங்கு வெர்ஷனில் தான் பார்த்தேன், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு இருக்குது. அதனால் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.